வணக்கம், எனது பெயர் தவராஜா குமார் என்று. பிரியா எனக்கு பேர். லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வாரன். வணக்கம், நான் தமிழருவி சிவகுமாரன். இன்றைய இந்த காரை சங்கமம் நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக பிரித்தானிய காரை நலம்புரி சங்கத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறேன். தாய்நாட்டு மண் வாசனையோட உங்களோட உணவுகள் உண்மையிலேயே இன்றைக்கு மிகவும் சுவையாக இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு அழகான ப்ளாகில் உங்களை சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, லண்டனில் நடக்கின்ற கார்நகர் மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட ஒரு ஒன்று கூடல் இந்த ப்ளாகை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நிறைய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதில் தாய்நாட்டு உணவுகளை தாய்நாட்டு மண் வாசனையோடு செய்தும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் நாங்கள் இந்த நிர்வாக குழு தலைவருடனும் செயலாளருடனும் ஒரு நேர்காணலும் இன்றைக்கு எடுத்தினாங்கள். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். வாங்க இந்த காணொலிக்குள்ள. இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் தரம் வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. இது எங்களுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணும் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கார்நகர் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவருடைய பேட்டியும் செயலாளர்கிட்ட பேட்டியும் தான். வாங்க இந்த பேட்டியை பார்த்துட்டு மிச்ச காணொலிகளை பார்ப்போம். ஹலோ அண்ணா, நான் லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வாரன். பிரியா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் லண்டன் காரை அபிவிருத்தி சபையின் தலைவராக தற்சமயம் 3வது முறையாக இருக்கிறேன். நாங்கள் 89ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் பல வேலைகளை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த இன்றைய விளையாட்டு போட்டி 16 வருஷமாக நடந்து கொண்டு வருகிறது. நாங்கள் நிறைஞ்ச இதை இழுத்து கொண்டு வருகிறோம். இன்னும் சரியான முறையில் தான் நகர்ந்து கொண்டு போகுது. எனக்கு முதல் செயலாளர் எல்லா விஷயமும் வடிவாக சொல்லியிருப்பார். இது திறம்பட நடக்க வேணும். இதில் எங்களுக்கு இளைஞர் வந்து எங்களோட சபையை சேர வேணும். மற்றது கார்நகர் மக்கள் அனைவரும் அங்கத்தவராக சேர்ந்து இந்த இதை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டியது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம், எனது பெயர் தவராஜா குமார் என்று அழைப்பார்கள். நான் காரை நலம்புரி சங்கத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து அங்கத்தவராக இருந்து பின்னர் 2011 அளவில் தலைவராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 2011-12 காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காரை சங்கமம். அதாவது கோடை ஒரு பொங்கல் விழா சிறுவர் கலை நிகழ்ச்சிகளாக வைத்து வந்தோம். அடுத்ததாக இந்த கோடைகால நிகழ்வை 2011 அளவில் ஆரம்பித்து இப்பொழுது 13 வருடங்களாக தொடர்ந்து 1989ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நிறைவான சங்கமாக பல சிக்கல்களை தடைகளை தாண்டி நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பொது விடயங்களில் சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லா ஊர்களிலும் உள்ள ஒரு பலமைதான். என்றும் இந்த நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இன்று அருமையான கூழ் மற்றும் சிற்றுண்டி வகைகள் உள்ளது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வாக இறுதி நிகழ்வை ஏற்றியுள்ளோம். அடுத்ததாக இன்று நமது கார்நகரில் வாழ்ந்து வந்த ஆசிரியர் திரு எஸ்.கே. சதாசிவம் மாஸ்டர் அவர்களின் கார்நகர் வரலாற்றில் கார்நகர் என்ற ஒரு ஆவண பதிவு நூல் ஒன்று அது அங்கே ஆல்ரெடி கார்நகரில் வெளியிடப்பட்டு விட்டது. அதுக்கும் சோமர் மாஸ்டர் தான் நயப்புரை வழங்கி மிகவும் அருமையாக அதுக்கும் அவரே வந்துள்ளது ஒரு இறைவன் அந்த நிகழ்வு முடிய ஆரம்பமாக உள்ளது. அந்த வகையில இன்று மக்கள் மிகவும் சந்தோஷமாக அதை விடுத்து எங்களுக்கு இன்றைய காலநிலை மிகவும் சந்தோஷமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளது. ஆகவே எல்லோருக்கும் நன்றி. லண்டன் வியூ சேனலுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ளும். பிரியா எனக்கு பேர். லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வாரன். வணக்கம், நான் தமிழருவி சிவகுமாரன். இன்றைய இந்த காரை சங்கமம் நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக பிரித்தானிய காரை நலம்புரி சங்கத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறேன். நன்றி அண்ணா.
உங்களோட சந்திக்கிறது எனக்கு சரியான சந்தோஷம். இலங்கையிலே இருந்து வந்திருக்கிறேன். நான் பிரித்தானியாவுக்கு சைவமா நாட்டுக்கு வந்த நான் எங்களுடைய பிரித்தானியா காரை நலம்புரி சங்கத்தினுடைய தலைவர் தவராஜா செயலாளர், தலைவர் நாகேந்திரன், பொருளாளர் தர்ஷன், செயலாளர் தவராஜா அவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னென்றால், நீண்ட காலமாக சிறப்பான முறையிலே இந்த பிரித்தானிய காரை நலம்புரி சங்கம் அடுத்த தலைமுறைக்கு தங்களோட உறவுகளை அறிமுகப்படுத்துற ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆனபடியினால இது ஒரு ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. இது தொடர்ந்தும் எதிர்காலத்துல வளர வேண்டும், சிறக்க வேண்டும். அடுத்த தலைமுறையினர் இதில் இணைந்து கொள்ள வேண்டும். என்னை பிரதம விருந்தினராக அழைத்தமைக்கு பிரித்தானிய காரை நலம்புரி சங்கத்தின் இந்த காரை சங்கமம் நிகழ்வு ஒழுங்கமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தது பிரதம விருந்தினராக வந்த தமிழருவி சிவகுமாரன் அண்ணாண்ட ஒரு நேர்காணல தான் பார்த்தீங்கள். அதோட இன்றைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் நடந்தது, வரலாற்றில் கேர்னர் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்கள் காணொலியில். இதை தொடர்ந்து பல விளையாட்டுகள், அதாவது எங்களோட தாய்நாட்டுக்கே உரித்தான பாரம்பரிய விளையாட்டுகள், கயிறுழுத்தல், கிளித்தட்டு, இப்படியான விளையாட்டுகளும் இங்கே நடந்தது. எல்லாரும் மிகவும் மகிழ்வாக அவற்றில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்க்கும் என்னுடைய வியூவர்ஸ் ஸ்காண்டினேவியன் நாடுகளிலிருந்தும் யூரோப் நாடுகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருந்தால், ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்தும், சுவிட்சர்லாண்டிலிருந்தும் இதை பார்த்து கொண்டிருந்தாலோ, அல்லது நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்து உங்களுக்கும் இவற்றில் வந்து பங்கு பெற்ற ஆசையாக இருந்தால் கேர்னர் மக்களுடன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வருடம் பிரித்தானியாவில் நடக்கிற நிகழ்வுகளில் நீங்களும் வந்து பங்கு பெற்றலாம். வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். இந்த போட்டி மிக சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுது எமது பிரதம விருந்தினர் தமிழர் சிவகுமார் அவர்கள் எமது நடுவர்களுக்கு கைலாக கொடுத்து மற்றும் கிளித்தட்டில் விளையாட இருக்கும் போட்டியாளர்களுக்கு கைலாக கொடுத்து கொண்டிருக்கின்றார், உற்சாகப்படுத்தி முடிய எமது போட்டி நடக்க இருக்கின்றது. எமது தமிழரை வாழ்த்துக்கள். Thank you very much. God bless you. படிவா செய்யுங்க. தெரியும், நீங்க ஒரு சொல்லுங்களேன்.
இன்றைக்கு ஒரு 130 மட்டன் கொத்து போட்டிருக்கிறோம். அதை விட ஒரு 50 மிரக்கறி கொத்து போட்டிருக்கிறோம். அப்பம் ஒரு 300 தாண்டி போகுது. மண் வாசனையோட உங்களோட உணவுகள் உண்மையிலேயே இன்றைக்கு மிகவும் சுவையாக இருந்தது. உங்களை பற்றி உங்களோட கேட்டரிங் பற்றி கொஞ்சம் சொல்லி உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்று உங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் இதில் இந்த சேனலில் போடுறோம். தேவையான உங்களை தொடர்பு கொள்கிறோம். உங்களோட இந்த கேட்டரிங் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்கள் தாய்நாட்டில் எந்த இடம் அதில் என்ன சொல்லுங்கள். நாங்கள் தாய்நாட்டில் எங்களோட இது நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன். எங்களோட பேரண்ட்ஸ் ஹோட்டல் பேரடைஸ் கஸ்தூரியா ரோட்டில் வச்சுருந்தவை. அதே பேரில் தான் நாங்கள் இங்கே பிஸ்னஸ் செய்கிறோம், பேரடைஸ் கேட்ரிங். நாங்கள் இப்போ இங்கே ஒரு 3-3.5 வருஷமாக செய்கிறோம். ஈவென்ட் கேட்ரிங் எங்கே வேணும்னாலும் கிரவுண்ட் ஃபங்க்ஷன், பெரிய கிரவுண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களோட வீட்டில் ஒரு கார்டன் பார்ட்டி இருந்தாலும் சரி, நாங்கள் லைவாக வந்து அங்கே அப்பம், கொத்துரொட்டி, தோசை, அதோட டர்ட்டி ஃப்ரைஸ், பூரி அந்த மாதிரி ஐட்டங்கள் லைவாக அங்கேயே செய்வோம். மற்ற ஐட்டங்களும் ஸ்ரீலங்கன் அண்ட் சவுத் இந்தியன் ஐட்டங்கள் எல்லாமே செய்து கொண்டு வந்து ஓமஸில் வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாம் செய்வோம். ஸ்டார்டர்ஸ், டெசர்ட், கரீஸ்லேருந்து எல்லாம் செய்வோம். உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் யாழினி. நைஸ் யாழினி. உங்களை மீட் பண்ணினதுக்கு நான் உங்களோட பேரடைஸ் ஃபோன் நம்பரை கீழே போடுறேன். தேவையான உங்களை தொடர்பு பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த நேரத்துக்கு நன்றி. நமது காரை நலம்புரி சங்க செயலாளர் சிறுபான தவராஜா அவர்களே, அடுத்ததாக இந்த நூலை பற்றிய நயப்புரை வழங்குவதற்காக இன்று எமது பிரதம விருந்தினர் தமிழர் வி. திருத்தான சிவகுமாரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கவலை இருக்கிறது. மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட செயலாளர் உள்ளிட்ட பேரன்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் போற்றுதலையும் நான் தெரிவிக்கின்றேன். இந்த முன்னே இருக்கிற இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த படத்தினுடைய அந்த தோற்றம் வழக்கமாக ஒரு சந்தேகம் வரும், இது கார்னருக்குள்ள இருக்கா இல்லையான்னு. இந்த படம் எது என்று சொன்னால் எங்களுடைய ஹேம்ஹீல் கோட்டை, ஹேம்ஹீல் என்று சொல்லுகின்ற, நாங்கள் சொல்லுகிறோம் அந்த வெடியரசன் கோட்டை என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர்காவல்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோட்டை, அதுல ஒரு பெரிய ஒரு அந்த ஒல்லாந்தர்களின் அந்த நக்கல் என்னன்னு சொன்னா, ஹேம் பன்றியையும் ஹீல் என்றது குதிக்காலை. அப்ப அந்த எத்தனையோ உதாரணம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி அந்த 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 பகுதியை அப்படி ஒரு பேரோடு அழைத்தார். அது காரைநகருக்கு சொந்தமானது என்பது ஒரு புதிய தகவல். வரலாற்றில் காரைநகர் என்கின்ற இந்த அழகான நூல் அதை எடுத்துச் சொல்கிறது. காரைநகரினுடைய பல பெருமைகள், இங்கே கூடியிருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விளையாட்டு போட்டி இவை எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் இதுல கலந்து கொண்டது ஒரு பெரிய நிகழ்ச்சி. பாரதியும் சோறும், கடுகடுத்த பச்சரியும், ஊராருக்கென்று ஓப்பில்லை, சீரார் தங்கோரை செயல் சமைத்த கரிசுகள் என்ன போய் காண்பேன் முடி என்று கண்ணடி வேலைக்கு ஒரு பாட்டு. தங்கோரை செயலருடைய நோக்கத்தை கண்ணடி வேலன் மாற்றுவதை பற்றி வந்து வெளியில பச்சரி என்று சம்பல் என்று சொல்ற அந்த சம்பல் உழைப்பு தாங்க முடியாமல் அவர் வெளிக்கிட்டவர் பழைய கால புலவர்களின் முறைப்படி சுவர்ல வெளியில கரிக்கட்டையான முதல் 2 வரியை எழுதினார். காரதியும் சோறும், கடுகடுத்த பச்சரியும். கடுகடுத்த இடத்திலேயே அந்த உழைப்பு தெரியும். கடுகடுத்த பச்சரியும், ஊராருக்கென்று ஒப்பில்லை என்று எழுதிட்டு போக வெளிக்கிட்டவர தங்கோடை செய்வர் போய் கால் கையில விழுந்து அந்த படித்தவனுக்கு கொடுத்த மரியாதை. திருப்பி வந்து 1 மாதம் இருந்தார். விட்டுட்டு போக மனமில்லை கல்லடி வேலருக்கு. ஊர்ல இருந்து பேத்தி செத்து போட்டு என்று வந்த பிறகு திருப்பி 2 வரி எழுதினார். சீரார் தங்கோடை செய்வன் சமைத்த கரிசோறு எங்கே போய் காண்பேன் இனி என்று. அன்பான பெரியவர்களே, காரைநகரனுடைய இந்த வரலாற்றில் காரைநகர் என்று ஆசிரியர் எஸ். கே. சதாசிவம் அவர்கள் பெரிய முயற்சியில எழுதின இந்த நூல் நான் யாழ்ப்பாணம் குர்கா மணிமண்டபத்திலே இந்த வெளியீடு நடந்த பொழுது சரியாக 1 மணி நேரம் அதனுடைய அந்த விளக்க உரையை நான் நிகழ்த்தி இருந்தேன். எனக்கே வழக்கமாக நான் பேசுற பேச்சு நான் திருப்பி கேட்கறதில்லை.
சில நடிகர்கள் தான் நடிச்ச படத்தை திருப்பி பார்க்கறது இல்ல மாதிரி எனக்கு நான் பேசின பேச்சு நான் திருப்பி கேட்கறது இல்லை. ஆனா இந்த பேச்சை நான் கேட்டேன். ஏனென்றா அவ்வளவு தகவலும். தயவு செய்து நீங்கள் முகநூலிலே எங்களுடைய பிரித்தானிய காரை நலன்புரி சங்கத்தினுடைய அவர்களுடைய அந்த வெளியீட்டிலே அந்த வெப்சைட் அல்லது பேஸ்புக்கினுடைய அந்த அட்ரஸ் இருக்கு. தயவு செய்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ராமநாதன் அவர்களுடைய அந்த பரிந்துரையோடு காரைதீவு என்று இருந்த பேரை கார்நகராக மாற்றினார் என்று வரலாறு சொல்லிக்கிற இந்த நூலை நீங்கள் இப்ப தம்பி சொன்ன மாதிரி FXC நவராஜாவினுடைய காரைநகர் மானியம் முதல் நூல். ஆனா அதுக்கு பிறகு ஒரு நூல் வந்தது 1991 ஆண்டு. நாங்கள் எல்லோரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை 10:30 மணி அன்றைக்கு நாங்கள் கூட்டோட காரைநகரை விட்டு இடம்பெயர்ந்தோம். அன்றைக்கு எங்களை துரத்த தொடங்கின அந்த கும்பல் அது நன்மையா தீமையா என்பது தெரியாது. எங்கெல்லாம் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். இந்த நூலை எல்லாருடைய ஒரு நல்ல ஆராய்ச்சி. சில குறைகளும் இருக்கின்றன. அது என்னன்னு சொன்னா கொஞ்சம் கல்வி சம்பந்தமான விஷயத்தை கூட அவர் எழுதியிருக்கிறார். இதில் இன்னும் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அது சதாசிவ மாஸ்டருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த விழாவிலே மாணவர்கள் அந்த தெய்வத்திலே மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள். ஆகையினாலே அந்த செய்திகள் எல்லாம் எதிர்காலத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய செய்தியை சொல்லிக் அந்த நூலை நீங்கள் வாங்குங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருடைய வீட்டிலே இந்த நூல் இருக்க வேண்டும். உண்மையிலேயே வரலாற்றில் காரைநகர் என்கின்ற இந்த நூலால சதாசிவ மாஸ்டரும் வரலாற்றில் வாழுவார். ஒரு பெரிய முயற்சியில் எவ்வளவோ ஒரு பெரிய முயற்சியில் இந்த நூல் வெளிவந்திருக்கிறதோ என்று சொல்லி பிரித்தானிய காரை நலன்புரி சங்கம் இங்கே எங்களுடைய சபாபதி அமாரத்துவ அவர்களுடைய அந்த துணை அவர்கள் அனுப்பிய பணம் இந்த காரைநகரை வளம்படுத்தியது என்பது மறுக்க முடியாத ஒன்று. அந்த வகையிலே காரைநகர் சங்கமம் இன்றைக்கு கோடைகால ஒன்றுகூடல் விளையாட்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. காரை கலந்தரும் என்ற 2 மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் இப்பொழுது இந்த மன்றங்களை பொறுத்தவரையிலே எல்லா இடத்திலேண்டா கொழுவல் எனக்கும் அவருக்கும் கொழுவல் என்று சொன்னா என்ன, 2 பேற்ற மனமும் வளைஞ்சு போச்சு என்று பொருள். வளைஞ்ச கம்பி தான் கொழுவும், நேரான கம்பி கொழுவார். அப்ப வளைஞ்ச மனங்கள் கொழுவும். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேணும்? யாரோ ஒருவர் உள்ளத்தை நேராக வைத்திருந்தால் அந்த வளைஞ்ச கம்பி நேரான கம்பியில கொழுவ வர அதின் வளைவு மெடுபடும். அதுபோல வளைஞ்ச மனத்தோடு வருகிற ஒருவரை நாங்கள் அன்போடு பொறுத்துக் கொள்கின்ற பொழுது அவர் ஒரு நாளைக்கு தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்வார். இது எல்லா இடத்திலையும் நடக்கிறது. அதுதான் எங்களோட ஆன்மீகமும் சொல்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு வேர்பிடுங்கி நட்ட மரங்களாக இந்த புறம்பெயர் தேசத்திலே வந்திருக்கிற நாங்கள் நாகரிகத்தோடு காய்ச்ச மரங்கள் தான் கல்லறிப்படும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த அரிய நிகழ்ச்சி அமைத்த உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இங்கே இப்பொழுது இந்த பிரித்தானிய காரை நலம்புரி சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இப்ப காரைநகரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் முன்பள்ளி பல அங்கத்துவங்களில் சேவையாற்றி வந்தவரும் நீண்ட காலமாக பொருளாளராக கடமையாற்றி வந்தவரும் தற்போது உப பொருளாளராக கடமையாற்றி வருபவரும் இன்று வரை சங்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு முக்கியமான தூணாக இருந்து சங்கத்தை வளர்த்து வந்தவருமான திரு பொன்னையா ஞானானந்தம் ஐயா அவர்கள் தற்பொழுது நமது தமிழருவி திரு தான சிவகுமாரன் ஐயா அவர்களை கௌரவித்திருக்கின்றார். பொன்னாடை போற்றி அவருக்கு நமது நன்றிகளை கூறிக்கொண்டு திரு சங்கத்தின் தற்போதைய உப பொருளாளர் திரு பொன்னையா ஞானானந்தன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வைத்திய கலாநிதி M.A. செல்வரட்னம் அவர்களை அன்புடன் சிறப்பு செய்யப்படுவதற்காக அழைக்கின்றோம். நன்றி ஐயா. தொடர்ந்து வெளியப்படுவதற்காக வைத்திய கலாநிதி திருமதி K. கவநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து
பேராசிரியர் திரு ஏ. நளிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு என். கிருபாகரன் அவர்களை அழைக்கின்றோம். எவ்ரிடே குரூப் அண்ட் இன்றைய நிகழ்வின் பிரதான அனுசரணையாளர் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் இன்றைய நிகழ்வுக்கு கனடாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். சர்வீஸ் மற்றும் இன்றைய மைதானத்தில் பிரதான அனுசரணையாளராக இவர் இருக்கின்றார். இது இன்றைய நிகழ்வை அனுசரணையாளர்களில் ஒருவரும் திரு புஷ்பராஜா தேவராஜா அவர்களை அன்புடன் பதியப்பட வருமாறு அழைக்கின்றோம். திரு தேவராஜா அவர்களின் தாயாரை அன்புடன் அழைக்கின்றோம். அழைக்கின்றோம். தொடர்ந்து பிரதியை பெறுவதற்காக திரு எஸ். சரவணபவன் அவர்களையும் அன்புடன் வருமாறு அழைக்கின்றோம். அன்புடன் உங்கள் அனைவரையும் பிரித்தானிய காரை நரம்பு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றோம். வரலாற்றில் காரைநகர் என்கின்ற இந்த நூலை நீங்கள் அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். தயவு செய்து இந்த நிகழ்வு இப்பொழுது இந்த நூல் அறிமுக விழா நிகழ்வு நிறைவுற்றாலும் இன்றைய இந்த காரை சங்கமம் நிகழ்வு இன்னும் நிறைவுறவில்லை. பிரதியை பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு மோகனதாஸ் அவர்களை திரு மணியன் அவர்களுக்கும் வீரசிங்கம் யோகேஸ்வரி அக்கா இப்பொழுது கடைசி பிரதியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மிக்க மிக்க நன்றி. இப்போ நீங்கள் இந்த நூல் வெளியீட்டுலாக பார்த்துருப்பீங்கள். இந்த நூல் வெளியீடு மிகவும் சிறப்பாக நடந்தது. இது கேர்னரில் ஆல்ரெடி வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் என்றாலும் இங்கேயும் அது மிகவும் சிறப்பாக அதை வெளியிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து நன்றாக செய்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கயிறெழுத்தல் போட்டி நடந்தது. ஒரு மிகவும் மகிழ்வான ஒரு சுற்றாடலாக இருந்தது. இந்த கயிறெழுத்தல் போட்டி நடந்த பொழுது பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தது. இதை பார்த்த இந்த கேர்னர் என்பது ஒரு மிகவும் அழகான கிராமம். என்னுடைய சொந்த கிராமமான வட்டுக்கோட்டையின் அயல் கிராமம் தான் இந்த கேர்நகர். இந்த கேர்நகர் நாங்கள் இப்போ சிறு வயதிலும் பல தடவை போவோம். எங்களோட எல்லாட்ட மனதிலும் மற்ற ஊர்களில் இருக்கிறவர்களின் மனதில் கேர்நகர் என்றுடன் ஞாபகத்துக்கு வருவது கஷூர்னா பீச் தான். இது ஒரு மிகவும் பிரபலியமான பீச். முக்கியமாக எங்களோட வட இலங்கையில் இது ஒரு முக்கியமான பீச் என்று தான் சொல்லுவேன். அதாவது நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் பீச் என்றாலே எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இந்த கஷூர்னா பீச்சுக்கு போதான். இது கேர்நகரில் தான் உள்ளது. இந்த அழகான கேர்னர் ஊரையும் என்னுடைய சொந்த கிராமம் வட்டுக்கோட்டையையும் தொடுப்பது ஒரு மிகவும் அழகான ரோட்டு. 2 பக்கமும் கடல் இருக்கும். நடுவால் இந்த பாதை போகும். உண்மையிலேயே அந்த வாகனத்தில் போனாலோ நடந்து போனாலோ இது ஒரு மிகவும் அழகான இடம். நான் தாய்நாட்டுக்கு விரைவில் போகும் பொழுது இந்த ரோட்டையும் காட்சிப்படுத்தி போடுகின்றேன் வரும் காணொளிகளில். மிகவும் அழகாக இருக்கும். இந்த கேர்னர் என்ற ஊரும் அழகாக இருக்கும். என்னுடைய வட்டுக்கோட்டையிலிருந்து அங்கே போகிற பாதை கூட மிகவும் அழகாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மற்ற விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். இன்றைக்கு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே மிகவும் சிறப்பாக நடந்தது. முக்கியமாக எங்களோட தாய்நாட்டுக்கே சிறப்பான உணவுகள், தாய்நாட்டில் மிகவும் பிரபல்யமான கூழ், ஒடியல் கூழ், வடை, கொத்து ரொட்டி, மற்றது அப்பம் போன்ற உணவுகள் எல்லாத்தையும் உடனடியாக செய்து பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் சுட சுட. அதுவும் உண்மையிலேயே தாய்நாட்டில் நிற்கின்ற போல ஒரு உணர்வைத்தான் ஏற்படுத்தியது. எனக்கு கூட அங்கே நின்று கொண்டிருக்கையில மற்றவர்களும் அப்படித்தான் உணர்ந்திருப்பார்கள். தங்களோட சொந்த ஊரில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு தான் அவர்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பரிசளிப்பு விழா நடந்ததைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். எனக்கு கூட இங்கே இருக்க தாய்நாட்டு நினைவாக தான் இருந்தது. சிறு வயதில் 782 784 என்ற பஸ்ஸில் தான் கேர்னருக்கு போகலாம். என்னுடைய கிராமத்தில் இருந்து 784 என்ற பஸ். அதில் சிறு வயதில் கேர்னருக்கு போன ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்தது. இங்கே நின்று கொண்டிருக்கேன். அந்த பஸ் நம்பர் கூட எனக்கு ஞாபகம் வந்தது. 35 வருஷத்துக்கு பிறகு 35 வருஷத்துக்கு முதல் தான் நான் அந்த பஸ்ஸில் கடைசியாக போயிருப்பேன். என்றாலும் இப்போ கூட எனக்கு நேற்று மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வந்து போனது. இங்கே நின்ற பொழுது கேர்னருக்கு போன நினைவுகள், கஷூர்னா பீச்சுக்கு போன நினைவுகள் எல்லாம் வந்து போனது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இந்த காணொலியை நீங்கள் இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த எங்களோட காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கோ. இது வந்து எங்களுக்கு இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அன்பான உறவுகளுடன் ஒரு இனிமையான நாளை கழித்த மனநிறைவோடு இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். வட்டுக்கோட்டை சந்தியிலிருந்து 784 பஸ்ஸில் கேர்னருக்கு பொன்னாலை கடற்கரையை பார்த்து ரசித்தபடியே போன சுகமான நினைவுகளுடனும் தாய்நாட்டு நினைவுகளுடனும்
இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.